ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமலா ஃபேஷன். saree கன்வெர்ட் டு லெஹங்கா தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த லெஹங்கா வந்து 7 இயர்ஸ் பாப்பாவுக்கு தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து முந்தா சாரியில் உள்ள பல்லு பாட்டை வந்து கட் பண்ணிக்கலாம். பல்லு மீன்ஸ் அந்த முந்தானின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து 2.5 மீட்டர் வந்து மெஷர்மெண்ட் பண்ணி பாவாடைக்கு வர அளவுக்கு வந்து மெஷர்மெண்ட் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதில் அவங்களோட லென்த் இருக்குல்ல, லென்த்து -2 இன்ச் பண்ணிக்கோங்க. அந்த 2 இன்ச் எதுக்குன்னா பெல்ட்டை அட்டாச் பண்ண. ஓகேங்களா? ஸோ எங்களோட லென்த்து -2 இன்ச் ஆட் பண்ணதுக்கப்புறமா 1 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அந்த 1 இன்ச் எதுக்குன்னா, நம்ம வந்து அந்த பெல்ட்டோட பாவாடையை ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக நான் 1 இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களோட லென்த்து -2 இன்ச் பெல்ட்டு மைனஸ் பண்ணது போக 1 இன்ச் ஆட் ஆன் பண்ணால் 29.5 இன்ச்சஸ் வருது. ஓகேங்களா? அந்த 29.5 இன்ச்சஸ் வந்து எக்ஸாக்டாக மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். சைடில் கிராஸாக உள்ள ஃபேப்ரிக்கும் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ வந்து 2.5 மீட்டரில் இப்போ ஸ்கர்ட் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். இதை வந்து நான் உங்களோட வேஸ்ட் ரவுண்டு வந்து 23 இன்ச்சஸ் வருது. அந்த 23 இன்ச்சஸில் வந்துட்டு 1 இன்ச் வந்து 2 சைடுமே வந்து பிளைனாக விட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ளீட்டட் வைக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. மித்தது எல்லாமே நம்ம 21 இன்ச்சஸில் அந்த ப்ளீட்டட் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கணும். அடுத்து வந்து ஸ்கர்ட் கட் பண்ணது போக மேலே இருக்கு இல்லையா, அந்த பார்ட் வந்துட்டு தான் ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து லைனிங் வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். லைனிங் வந்து ஆல்ரெடி ஒரு ஃபோல்டிங்கில் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ஒரே இதில் போட்டு கட் பண்ண போகிறதுனால நம்ம வந்து இன்னொரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபார்முலா என்னன்னா, செஸ்ட் ரவுண்டு ப்ளஸ் 2 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? செஸ்ட் ரவுண்டு 31 ப்ளஸ் அலவன்ஸ் 2 இன்ச் ஆட் பண்ணால் 33 இன்ச்சஸ் வருது. இதுக்கு ஃபார்முலா வந்து 33 டிவைடட் பை 4. ஏன்னா அது நமக்கு 4 ஆன் ஃபோல்டில் இருக்குது. ஓகேங்களா? ஃப்ரண்ட்டு பேக்குக்கும் சேர்த்து. ஸோ அதனால் டிவைடட் பை 4 பண்ணால் நமக்கு என்ன வருதோ அது எடுத்துக்கணும். இது எல்லா ஏஜஸ்க்கு தைக்கிற ப்ளவுஸுமே இந்த கான்செப்ட் தான். ஓகேங்களா? 33 டிவைடட் பை 4 பண்ணால் என்ன வருதோ நான் அதை எடுத்துக்கிறேன். எனக்கு 8.5 இன்ச்சஸ் வந்து எடுத்துக்கிறேன். அதேமாதிரி அவங்களோட லென்த்து, ப்ளவுஸோட லென்த்து வந்துட்டு 13.5 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். ப்ளஸ் 1 இன்ச் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு, ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கும் கீழே வந்து கேன்வாஸ் வச்சு ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கீழே ஒரு 1/2 இன்ச், மேலே ஒரு 1/2 இன்ச், 1 இன்ச் நான் எக்ஸஸாக எடுத்துக்கிறேன். ஸோ எங்களோட ஓவரால் லென்த்து வந்துட்டு 13.5 இன்ச், 1 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு 14.5 இன்ச். ஓகேங்களா? அடுத்து வந்துட்டு கீழே வேஸ்ட் ரவுண்டு டிவைடட் பை 4 பண்ணால் என்ன வருதோ அதை எடுத்துக்கோங்க. அதோட 1 இன்ச் அலவன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எனக்கு வந்து அலவன்ஸோட சேர்த்து 6.5 இன்ச்சஸ் வந்தது. அதுக்கப்புறமா வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கீழே வந்து இந்த கட் கொடுக்க போகிறேன். நான் அது வந்து 1.5 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து அதுக்கப்புறம் இந்த கட் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஷோல்டரும் நெக்கும் வந்துட்டு 5 இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க. ஹாம்கோலோட லென்த்து 5 இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க. ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி எல் ஷேப்பில் லைன் போட்டு இந்த ஆம்கோல் கர்வ் லைன் கொடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து 1 இன்ச் 1.5 இன்ச்சுங்கிற கான்செப்ட்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ரஃபாக ஒரு ஆம்கோல் கர்வ் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்கு வித்து வந்து 2.5 இன்ச்சஸ் நான் எடுத்துக்கிறேன். நெக்கோட லென்த் வந்து 4 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டு இதில் வந்து ஸ்வீட் ஹார்ட் நெக் தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். நம்ம ஸ்கேல் வச்சுமே நம்ம ஸ்வீட் ஹார்ட் நெக் ட்ரா பண்ணலாம். அதை விட நம்ம ஃப்ரீ ஹேண்டில் இந்த மாதிரி கேர்வாக கொடுத்து ஸ்டிச் பண்ணும்போது நெக்கு, ஃப்ரண்ட் நெக் பார்க்க அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கூல் யூஸ் பண்ணி இந்த கர்வ் லைன் கொடுங்க, நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ அவ்வளோதான். நம்ம வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஒரே இதில் நம்ம மார்க் பண்ணிட்டோம். பேக்குக்கு வந்து நெக் லைன் மட்டும் ட்ரா பண்ணணும். இப்போ வந்து நம்ம அந்த ஸ்ட்ரைட் லைன் இருக்கு இல்லையா, லென்த்திலோட ஸ்ட்ரைட் லைன் இருக்கு இல்லையா, அது இப்போ நான் கை வச்சிருக்க இடம் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வரும். ஸோ அதை நம்ம கட் பண்ணும்போது பேக்லேயும் அதே கட் வந்துடும். ஸோ அப்படி கட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைனில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா நம்ம கீழே வந்து சைடு வந்து அலவன்ஸ் லைனும் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா இந்த சைட்லேயும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டான அலவன்ஸ் வந்து 1 இன்ச் தான் கொடுத்துருக்கேன். இன்னும் பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச் எக்ஸஸாக விட்டு கட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஸ்லீவும் பாடி பார்ட்டும் ஜாயின் பண்ணி வரும்போது கொஞ்சம் பிசுறு இருக்கும். அந்த பிசுரை ட்ரிம் பண்ணி எடுத்துகிட்டு ஓவர்லாக் போட நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இது நீங்கள் ப்ளவுஸ்க்குமே இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். கரெக்டான அளவில் கட் பண்ணாமல் ஒரு 1/2 இன்ச் எக்ஸஸாக விட்டு கட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஹாம்கோல் இதுவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டும் பேக்கும் தனித்தனியாக எடுத்துக்கோங்க. ஸ்லீவோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அதுன்றதுக்காக நான் நாச்சஸ் போட்டுக்கிறேன். ஏன்னா பேக் சைடு நம்ம ட்ரா பண்ணோம் இல்லையா, அதுக்காக அங்கே ஒரு குட்டி நாச்சஸ் போட்டுக்கிட்டேன் நெக்லைனில். இப்போ வந்து ஃப்ரண்ட்டு வந்து நம்ம வந்து நெக்லைன் கட் பண்ணும்போது வந்துட்டு நம்ம மெயின் ஃபேப்ரிக்கோட சேர்த்து கட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் அது அப்படியே இருக்கட்டும். கீழே கர்வ் லைன் மட்டும் இதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து வந்துட்டு பேக் பார்ட் வந்து நெக்லைன் எப்படி ட்ரா பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதில் ஆல்ரெடி நம்ம ஒரு சிசர் கட் கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த சிசர் கட்டில் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. கீழே பேக் லென்த்துமே 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணி இதுலேயுமே வந்து எல் ஷேப்பில் ஒரு பாக்ஸ் லைன் போட்டுக்கோங்க. ஓகேங்களா?
பாக்ஸ் லைன் போட்டுட்டு இது வந்துட்டு ரவுண்ட் நெக் தான் பேக் சைடு வச்சுருக்கோம். இது யூஸ்வலாக வந்து ஃப்ரண்ட்டை விட பேக்கில் வந்துட்டு ஒரு 1/2 இன்ச் நெக் லைனும் அந்த அந்த போர்ஷனே கொஞ்சம் தள்ளி வச்சு தான் நம்ம ட்ரா பண்ணணும். நான் அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். ஏன்னா சின்ன வயசு பாப்பா தானே, ஸோ அதனால கரெக்டாக இருக்குங்கிறதுக்காக நான் அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டேன். ஏன்னா பேக்கில் ஹூக் அண்ட் லூப் வந்து ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அதுக்கு அந்த 1/2 இன்ச் எக்ஸஸாக கொடுத்து தான் ஆகணும். இப்போ அடுத்து வந்துட்டு மெயின் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணும்போது அந்த பார்டர் இருக்கு இல்லையா ஆரஞ்சு கலர், அது ஷோல்டர் கிட்ட வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற கான்செப்டில் அந்த ஷோல்டர் கிட்ட பார்டர் வர மாதிரி நான் வந்து லைனிங்கை போட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உண்மையாலுமே ஃபைனல் லுக் நல்லா இருந்தது. நீங்கள் தம்ப்லைன்லேயே பார்த்துருப்பீங்க, பிக்சர் வந்துட்டு சூப்பராக இருந்தது. இப்போ அடுத்து வந்து ஸ்கர்ட்டும் கட் பண்ணிட்டோம், ஃப்ரண்ட்டு பேக்கும் கட் பண்ணிட்டோம். ஸ்கர்ட்டுக்கு லைனிங் கட் பண்ணோம் இல்லையா, நான் 2 மீட்டரில் வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ப்ளவுஸ் கட் பண்ணது போக மிச்சம் இருக்காது அப்படியே ஃபோல்ட் பண்ணி நான் போட்டுட்டேன். ஓகேங்களா, இப்போ ஸ்கர்ட்டை விட ஒரு 5 இன்ச்சஸ் கம்மியாக நம்ம இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதை ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஸ்கர்ட் லென்த்தை விட ஒரு 5 இன்ச்சஸ் கம்மியாக நீங்கள் இதை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதுவுமே அது எந்த அளவுக்கு நம்ம ப்ளீட்டட் வைக்கிறோமோ அதே அளவுக்கு இதுவும் ப்ளீட்டட் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இப்போ அடுத்து வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் கட் பண்ணிட்டோம், ப்ளவுஸும் கட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து ஸ்லீவ் எப்படி கட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதை வந்து யூஸ்வலாக நம்ம போடுற மாதிரி ஸ்லீவ் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா ஸ்லீவோட லென்த்து வந்து 9 இன்ச்சஸ். ஓகேங்களா, நம்ம கீழே ஸ்லீவ் ரவுண்டில் ஸ்டிச் பண்ண போகிறதில்ல. ஏன்னா மடித்து நான் ஸ்டிச் பண்ணல, அந்த பார்டர் குட்டியாக இருக்கிறது அப்படியே இருக்கணுன்றதுக்காக வச்சுட்டேன். ஸோ ஸ்லீவ் மேலே பாடி பார்ட்டோட ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு 9 ஒரு 1/2 இன்ச் இருந்தால் போதும். ஸோ ஸ்லீவ் லென்த்து 9 இன்ச், ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் 9.5 இன்ச். ஓகேங்களா, அதை விட ஹை பஃப்க்கு ஒரு 3 இன்ச்சஸ் நான் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். 9.5 இன்ச்சஸ்லேருந்து 12.5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ வந்து நம்மளோட சைஸ், அதாவது கேப்போட ஹைட்டு வந்துட்டு நான் எவ்வளோ மார்க் பண்ணுறேன்னா, அந்த 9.5 இன்ச்சஸ்லேருந்து 2.5 இன்ச்சஸ் டவுன்வர்ட் வச்சுட்டு நார்மல் ஸ்லீவ் நான் வரைஞ்சிக்கிறேன். அதுலேருந்து நான் வந்துட்டு 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணி ஹை ஹை பஃப்க்கு வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இங்கேருந்து அந்த ஹை பஃப்க்கு நான் வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஸோ நார்மலாக ஒரு நம்மளோட ஸ்லீவ் எப்படி நம்ம ட்ரா பண்ணுவோமோ அந்த மாதிரி ட்ரா பண்ணிட்டு அதுலேருந்து 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணி அந்த 2.5 இன்ச்சஸ்லேருந்து ஹை பஃப் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போ ஹம்கூல் ரவுண்டு வந்துட்டு நான் பாப்பாவுக்கு வந்து 6.5 இன்ச்சஸ் இருக்குது. அந்த 6.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து 1.5 இன்ச் அலவன்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, கீழே அதே மாதிரி வந்துட்டு ஸ்லீவ் ரவுண்டு டிவைடட் பை 2 பண்ணால் என்ன வருதோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. பாப்பாவோட ஸ்லீவ் ரவுண்டு வந்து 7 இன்ச்சஸ் வருது. அதை வந்து நான் வந்து 7.5, அதை வந்துட்டு நான் வந்து 3.25 இன்ச்சாக நான் மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் 1.5 இன்ச் அலவன்ஸ் கொடுத்து நான் அதை மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு அந்த ஸ்லீவ் ரவுண்ட்லேருந்து நான் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த பார்டர் லைன்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, இல்லைன்னா அப் அண்ட் டவுன் வந்துடும். ஓகேங்களா, ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்லீவ் கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிட்டே வரோம். அந்த 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணோம் இல்லையா, அங்கேருந்து அப்புறம் மேலே ஹை பஃப்க்கு நம்ம கட் பண்ணிட்டு போகிறோம். ஓகேங்களா, இப்போ வந்து அந்த 2.5 இன்ச்சஸில் அங்கே ஒரு நாச்சஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து ஸ்லீவோட சென்டர் பார்ட்டில் அங்கே ஒரு நாச்சஸ் கொடுத்துக்கோங்க. இந்த நாச்சஸ் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும், அப்போ தான் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஸ்லீவும் கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். ஓகேங்களா, ஃப்ரண்ட் பார்ட் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் கரெக்டாக நெக்லைன் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்லைன் அது கரெக்டாக அந்த ஷார்ப்பாக வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அடுத்து வந்து சுற்றிக்கும் வந்துட்டு மெயின் ஃபேப்ரிக் ஒரு 1/2 இன்ச் எக்ஸஸாக விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடு மேலே லைனிங் மேலே போட்டுக்கலாம். அந்த கரெக்டாக நெக்லைனில் அந்த நெக்லைன் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி ஃபேப்ரிக் லைனிங் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக பெல் பின் எல்லா சைடும் பெல் பின் போட்டுக்கோங்க. இந்த நெக்லைன் நம்ம இப்படியும் ஸ்டிச் பண்ணலாம், இல்லைனா நம்ம இதை வந்து நம்ம அப்படியே லைனிங்கை வந்து ராங் சைடே வச்சு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ணியுமே நெக்லைன் ஃபினிஷ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இது ஈஸியான மெத்தடு, பிகினராக இருக்கவங்க கூட இது ஈஸியாக ட்ரை பண்ணலாம், அதுக்காக இந்த மெத்தட். ஓகேங்களா, ஸோ எல்லா சைடும் பெல் பின் போட்டாச்சு. இப்போ அடுத்து வந்துட்டு நம்ம வந்து நெக்லைன் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஃபூட்டரோட டிஸ்டன்ஸில் ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். ஓகேங்களா, அந்த ஒரு 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 இது மட்டும் இருக்கு இல்லைங்களா, அந்த
ஃபூட்டரோட டிஸ்டன்ஸ்லேயே நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நெக்லைன் அதே ஷேப்பில் கரெக்டாக எடுத்துகிட்டு வரலாம். பிகினராக இருக்கவங்க இந்த டிப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அப்படியே நார்மலாக ஸ்டிச் பண்ணிட்டு வரதுக்கு அந்த ஃபுட் வந்துட்டு நம்ம அந்த அந்த ஸ்டிச்சிங் அந்த கட் பண்ணியிருக்கோம்ல ஃபேப்ரிக் அந்த லைனில் படுற மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு அதே ஷேப்லேயே நமக்கு வந்து ஸ்டிச்சிங் லைன் வரும். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபூட்டரோட டிஸ்டன்ஸ்லேயே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். டேர்ன் பண்ணும்போது ஃபேப்ரிக் மூவ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. கரெக்டாக அந்த கர்வ் கிட்ட வரும்போது நீடில் உள்ள ஃபேப்ரிக்கில் விட்டு ஃபுட்டை லிஃப்ட் பண்ணி நீங்கள் அப்படி ஃபேப்ரிக்கை டேர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா அந்த கர்வ் லைன்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அந்த கர்வ் லைன் கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணாதான் நமக்கு வந்து நெக்லைன் அழகாக வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து வெறும் லைனிங்கை மட்டும் நம்ம அடித்து திருப்ப போகிறதுனால ஸ்ட்ராங்காக ஸ்டிச்சஸ் இருக்கணுங்கிறதுக்காக அதுக்கு மேலே இன்னொரு ஸ்டிச்சஸ் நான் வந்து குட்டி தையலில் போட்டுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸ்டிச்சஸ் வந்து நம்பர் 1.5ல வச்சுட்டு நான் வந்து இன்னொரு ஸ்டிச்சஸ் அது மேலேயே நான் போட்டுக்கிறேன். நீங்கள் இதே மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணுங்கள். ஒரு ஸ்டிச்சஸ் மட்டும் போட்டு நம்ம நாச்சஸ் போட்டு டர்ன் பண்ணோம்னா நமக்கு அந்த எட்ஜஸ்ல பிரிஞ்சு வர சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம டபுள் ஸ்டிச் போட்டு இந்த மாதிரி நாச்சஸ் போட்டு டர்ன் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம சேஃபாக நம்ம ஃபேப்ரிக் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக இந்த மாதிரி நீங்கள் டபுள் ஸ்டிச்சஸ் போட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த கர்வ் லைனில் அந்த த்ரெட்டோட எண்டு வரைக்கும் போகணும். ஆனால் த்ரெட்டில் கட் ஆகிடக்கூடாது. ஓகேங்களா? நாச்சஸ் வந்துட்டு ஸோ அந்த 3 சைடும் நாச்சஸ் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து இந்த ஸ்டிச் பண்ணோம் இல்லையா 1/4 இன்ச் அது வந்து லைனிங் சைடு இருக்கணும். ஓகேங்களா? லைனிங் சைடு வச்சு லைனிங் மேலே இந்த ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வாங்க. லைனிங்க்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் அதை கரெக்டாக அந்த எட்ஜ்லேயே லைனிங் எட்ஜ்லேயே ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா லைனிங்கை வந்து அப்படியே ஃபேப்ரிக்கோட ராங் சைடு மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடு டர்ன் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து அழகாக நெக்லைன் நம்ம எப்படி கட் பண்ணுமோ அதே மாதிரி நமக்கு நெக்லைன் கிடச்சிரும். ஓகேங்களா? இதுக்கு மேலே ஒரு லைட்டாக ஒரு அயன் பண்ணிங்கன்னா அப்படியே ஸ்டிஃபாக நின்றுக்கும். அவ்வளோதான், நெக்லைன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு சுற்றிக்கும் வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட்டுக்கலாம். மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்க்கும் சுற்றிக்கும் ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அந்த நெக்லைன்லாம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா உள்ள மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மெத்தடு தாங்க. நான் பேக் பார்ட் இதில் ஸ்டிச்சிங் வீடியோ நான் ஆட் பண்ணல. இதே மாதிரி தான் நெக்லைன் ஃபினிஷ் பண்ணிட்டு பேக்லேயே நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அப்புறம் சென்டரில் ஒரு கட் கொடுத்துட்டு நீங்கள் ஹூக் அண்ட் லூப்பை வச்சு ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா பேக் பார்ட் ரெடி ஆயிரும். ஓகேங்களா? ஃப்ரண்ட்டில் கர்வ் லைன் இருக்கு இல்லைங்களா? அங்கே வந்து பார்டர் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணால் நல்லாயிருக்குன்றதுக்காக கேன்வாஸ் வந்து 2 இன்ச் வித்தில் அதே கர்வ் லைனுக்கு நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ பார்டர் அதுக்கு கீழே வந்து லைனிங் இருக்குது. ஓகேங்களா? பார்டரோட ராங் சைடு மேலே கேன்வாஸ் நான் அயன் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ அந்த எட்ஜ்லேயே வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். அந்த கேன்வாஸோட எட்ஜ்லேயே நான் ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். அந்த ஷார்ப்லலாம் கரெக்டாக நீடில் விட்டு ஃபுட்டை லிஃப்ட் பண்ணி ஃபேப்ரிக்கை டர்ன் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ தான் அந்த ஷார்ப்லாம் நமக்கு கரெக்டாக வரும். இப்போ வந்து க்ராஸாக இந்தமாரி நாச்சஸ் போட்டுக்கோங்க. நாச்சஸ் போட்டதுக்கப்புறமா பெல் பின்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம லைனிங்கை மட்டும் ராங் சைடு டர்ன் பண்ணோன்னா நமக்கு வந்து கீழே ஃபினிஷ் ஆகிடும். ஓகேங்களா? கரெக்டாக அந்த சிசர் கட் வந்து அந்த த்ரெட்டு கிட்ட வரைக்கும் போகணும். ஓகேங்களா? த்ரெட்டில் கட் ஆயிடக்கூடாது. இந்தமாரி ஷார்ப்பாக இருக்கிற போதெல்லாம் சிசர் கட் வந்து த்ரெட் வரைக்கும் கொடுக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் அது அழகாக டர்ன் பண்ணி கொடுக்கும் நமக்கு. தெரியுதுங்களா? இப்போ வந்து லைனிங்கை மட்டும் நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணிட்டா நமக்கு வந்து கேன்வாஸ் வந்து லைனிங்க்கும் அந்த ஆரஞ்சு கலர் பார்டருக்கும் நடுவில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ கீழே மேலே வந்து அந்த கர்வ் லைன் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். கீழேயும் அதே மாதிரி வந்துட்டு இது நல்லா அயர்ன் பண்ணிவிடுங்க. நீங்கள் பிகினராக இருக்கவங்க ஒரு டைம் நீங்கள் அயர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களால் நீட் ஃபினிஷிங் கொடுக்க முடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம இது டர்ன் பண்ணதுக்கப்புறமா அந்த கர்வ் லைனுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது அப்படியே கட் பண்ணி எடுத்துட்ட அப்புறம் நம்ம இது மேலே இதுக்கு சைட்லேயே வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணும்போது பார்த்து ஸ்டிச் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து அப்படியே
அயர்ன் பண்ணது நின்றுருந்தா எனக்கு கேன்வாஸோட அட்டாச் ஆயிருந்தா நின்றுருந்திருக்கும். எனக்கு நிக்கல. ஸோ, அதனால கொஞ்சம் எனக்கு இதுவா தான் இருந்தது. இப்போ வந்துட்டு ப்ளவுஸோட ராங் சைடுல அந்த பார்டர் வந்து ரைட் சைட் ஃபேஸ் பண்ண மாரி இருக்கணும். ஓகேங்களா? ப்ளவுஸோட ராங் சைடு அந்த பார்டர் ரைட் சைட் ஃபேஸ் பண்ண மாரி கரெக்ட்டா அந்த ஷேப்ல பெல் பின் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ, பெல் பின் போட்டுட்டு நம்ம அந்த சைட்லயே வந்து 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ்லயே அந்த கீழ அந்த கர்வ் லைன் இருக்கு இல்லையா? அந்த 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ்லயே நீங்க ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. அந்த ஷார்ப்ல நீடில விட்டு ஃபுட்ட லிஃப்ட் பண்ணி ஃபேப்ரிக்கை டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. அந்த 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ்லேயே ஸ்டிச் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா கட் பண்ணிவிட்டு நாச்சஸ் போடுங்க. கம்பல்சரி நாச்சஸ் கிராஸாக போட்டு டர்ன் பண்ணால் தான் நமக்கு அந்த கர்வ் லைன் அழகாக வரும். ஓகேங்களா? ஸோ நாச்சஸ் போட்டதுக்கப்புறம் டர்ன் பண்ணதுக்கப்புறமா இது அப்படியே வந்துட்டு ரைட் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி போயிடும். ஓகேங்களா? ரைட் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி இதை திருப்பிட்டு இப்பயும் ஒரு அயர்ன் பண்ணிக்கோங்க. அயர்ன் பண்ணால் தான் நமக்கு அந்த ஃபினிஷிங் கரெக்டாக வரும். ஓகேங்களா? இதுக்கு மேல வந்துட்டு நீங்க ஏதாவது லேஸ் குடுத்து கூட நீங்க ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஏதாவது நீங்க ஃப்ளவர் மேக் பண்ணி கூட அந்த ஸ்டார் ட்ரையாங்கிள் ஷேப்ல வரும் இல்லையா? அந்த மாரி கூட நீங்க அந்த சைட்ல கை வைக்கிறோம் இல்லையா? அந்த இடத்துல வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் எதுவுமே பண்ணாம பிகாஸ் அது ஹாஃப் சாரி போடும்போது அது ஓவராலா மறைய தான் போகுதுங்கிறதுனால, நான் வந்து அப்படியே நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த ட்ரெஸ் வந்துட்டு பாவாடை சட்டையாவும் யூஸ் பண்ணிக்கலாம். லெஹங்கா ஷால் போட்டு, பெல்ட் போட்டு நம்ம அந்த மாரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ, என் பொண்ணு வந்து மோஸ்ட்லி லெஹங்கா டைப் தான் லைக் பண்ணா. ஸோ, அதனால நான் இதுக்கு டிசைன் அவ்வளவா நான் இம்பார்ட்டன்ட் குடுக்கல. நீங்க உங்களுக்கு இன்ட்ரஸ்டடா இருந்தா நீங்க லேஸ் வச்சு கூட நீங்க அதில ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கரெக்ட்டா அந்த ஷார்ப்லலாம் கரெக்ட்டா நீங்க ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. அந்த ஆரஞ்சு கலர் இருக்கு இல்லையா? அந்த எட்ஜ்லயே ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. அங்க ஆரஞ்சு கலர் த்ரெட் போட்டு தான் நீங்க ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? 2 சைடும் அந்த எக்ஸஸா உள்ள பார்டர கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணதுக்கப்புறமா ஃபைனல் லுக் இதுதான். இதே மாரி தான் நீங்க பேக் பார்ட்டும் நீங்க ஸ்டிச் பண்ணணும். சென்டர்ல ஒரு கட் குடுத்து ஹூக் அண்ட் லூப் வச்சு ஸ்டிச் பண்ணீங்கன்னா, பேக் பார்ட் ரெடி ஆயிரும் உங்களுக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்துட்டு ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணலாம். நான் யூஸ் பண்றது ஜாக் F4 மிஷின். இதுல வந்து நம்பர் 5ல நான் ஸ்டிச்சஸ் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணோம் இல்லையா? அங்க நான் கை வச்சிருக்கேன் இல்லையா? அங்கருந்து ஸ்டார்ட் பண்ணி அது நெக்லைன் சுத்திக்கும் அந்த ஸ்லீவ் ரவுண்ட் சுத்திக்கும் 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ்ல ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். ஓகேங்களா? அந்த நாட்சஸ்க்கு கீழ ஸ்டார்ட் பண்ணி அந்த நாட்சஸ்க்கு கீழ முடிக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். லாங் ஸ்டிச் அந்த சொன்னேன் இல்லையா? அது கீழ இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி அந்த 1/4 இன்ச்லயே நான் ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். அந்த ஸ்டிச்சஸ் நம்பர் 5ல வைக்கிறதுனால கொஞ்சம் வேகமா போகும். நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? த்ரெட் எக்ஸஸா விட்டு கட் பண்ணுங்க. இந்த மாரி ஒரு நீடில வச்சு இந்த த்ரெட்ட இழுத்துட்டு, இப்படி நம்ம இழுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கேதர்ஸ் ஃபார்ம் ஆயிடும். ஓகேங்களா? கரெக்ட்டா 2 சைடும் நாட்சஸ் போட்டிருப்போம் இல்லையா? அந்த நாட்சஸ் வரைக்கும் இந்த கேதர்ஸ் ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப வால்யூம் அதிகமா இருக்கிற மாரி கேதர்ஸ் ஃபார்ம் பண்ணாம, ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க அந்த கேதர்ஸ் வந்துட்டு. ஓகேங்களா? ஒரேடியா நீங்க வைக்காம கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு, நம்ம அப்புறம் வந்து ஸ்டிச்சஸ் நம்பர் வந்துட்டு 2 இன்ச்சஸ்ல வச்சு நம்ம நார்மல் ஸ்டிச்சஸ் இது மேல போட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்பதான் அந்த கேதர்ஸ் வந்து அப்படியே நிக்கும். இப்போ ஃபர்ஸ்ட்டு நான் கேதர்ஸ் வந்து கரெக்ட்டா நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். எவ்வளோ தூரம் வரணும் அப்படின்றத பார்த்துட்டு. இப்படி தான் நம்ம அத ஸ்ப்ரெட் பண்ணணும். ஓகேங்களா? டைட் பண்ணிட்டு, கொஞ்சம் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிட்டு, நம்ம இப்போ டென்ஷன் வந்துட்டு நம்பர் 2ல வச்சுக்கிறேன். ஓகேங்களா? நான் ஸ்டிச்சிங்கோட நம்பர் வந்து 2ல வச்சுட்டு, இதுக்கு மேல வந்து நான் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு அழகான பஃப் ஸ்லீவ் வந்து ஹை பஃப் ஸ்லீவ் ரெடி ஆயிடும். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ இத வந்துட்டு நான் பேக் பார்ட் ஆல்ரெடி ரெடி பண்ணி ஷோல்டர் ஜாயின் பண்ணி வச்சிருக்கேன். அதில வந்துட்டு இப்போ ஸ்லீவோட சென்டர் நாட்ச் போட்டிருந்தோம் இல்லையா? அந்த சென்டர் நாட்சும் ஷோல்டரும் கரெக்ட்டா வச்சு, நீங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு ஹாஃப் இது ஸ்டிச் பண்ணிட்டு, அப்புறம் இன்னொரு ஹாஃப் இது ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? இந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போதே 1/2 இன்ச்னா, அந்த 1/2 இன்ச்லயே ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. அப்பதான் நமக்கு வந்து ஸ்லீவ்ல எங்கேயும் சுருக்கம் இல்லாம நீட்டா வரும். ஓகேங்களா? இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு ஓகே. பெரியவங்களுக்குலாம் ப்ளவுஸ் அட்டாச் பண்ணும்போது, நம்ம பாடி பார்ட்டும் ஸ்லீவும் அட்டாச் பண்ணும்போது, அந்த 1/2 இன்ச்னா 1/2 இன்ச்லயே ஸ்டிச் பண்ணிட்டு வந்தா தான், சுருக்கம் எதுவும் இல்லாம நீட்டா நம்மளால ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ இன்னொரு ஹாஃபும் நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டோம். இதுக்கு மேல இன்னொரு ஸ்டிச்சஸ் போடணும். ஓகேங்களா? ஸ்லீவ் ஜாயின் பண்றதுக்கு இன்னொரு ஸ்டிச்சஸ் போடணும். இந்த ஸ்டிச்சஸ் போட்டதுக்கு அப்புறமா நான் இன்னொரு ஸ்லீவும் ஜாயின் பண்ணிட்டு, ஓவர்லாக் போட்டதுக்கு அப்புறமா சைடு எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத நான் உங்ககிட்ட சொல்றேன். 2 சைடும் வந்துட்டு நான் ஸ்லீவ் ஜாயின் பண்ணி, நான் வந்துட்டு
ஓவர்லாக் அடிச்சிட்டேன். இப்போ வந்து கீழ இருந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். வேஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 4 பண்ணா என்ன வருதோ அத மார்க் பண்ணிக்கோங்க. ஆர்ம் ஹோல் ரவுண்ட் டிவைடட் பை 2 பண்ணா என்ன வருதோ அத மார்க் பண்ணிக்கோங்க. 6.5 இன்ச் மார்க் பண்ணிட்டு, ஸ்லீவ் ரவுண்ட் டிவைடட் பை 2 பண்ணா என்ன வருதோ அத மார்க் பண்ணிக்கோங்க. நான் பாப்பாக்கு வந்து 3.25 இன்ச் மார்க் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ 2 சைடும் அதே மாரி நான் ஸ்டிச் பண்ணிட்டு, நான் வந்து ஓவர்லாக் போட்டு ப்ளவுஸ ஃபினிஷ் பண்ணிட்டேன். அடுத்து வந்து ஸ்கர்ட்டு. ஸ்டார்ட்டிங்ல ஒரு 1 இன்ச் மட்டும் ஸ்ட்ரெயிட்டா ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறமா உங்களோட வேஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ இருக்கோ, அந்த அளவுக்கு வந்து ப்ளீட்டட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் முடியும்போது 1 இன்ச் வந்து தனியா விட்டு முடிச்சுக்கோங்க. ப்ளீட்டட் இல்லாம 1 இன்ச் வச்சு முடிச்சுக்கோங்க. அதே மாரி கீழ வந்துட்டு லைனிங் அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளீட்டட் எப்படி வைக்கிறீங்களோ, அதே மாரி லைனிங் அட்டாச் பண்ணி, அந்த ஸ்கர்ட்டோட 2 சைட்லயுமே 6 இன்ச் லென்த்துக்கு 1/4 இன்ச்ல ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதோட டீட்டெயிலிங் வீடியோ இன்னொரு வீடியோல நான் அப்லோட் பண்றேன். ஓகேங்களா? இப்போ பெல்ட் எப்படி அட்டாச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பெல்ட் வந்து வித் வைஸ் வந்து 5 இன்ச்சஸ் நான் வந்து போட்டிருக்கேன். லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் சேர்த்து போட்டிருக்கேன். லென்த் வந்துட்டு 23 25 இன்ச்சஸ் கிட்ட நான் லென்த் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து பெல்ட்டோட ரைட் சைடும் ஸ்கர்ட்டோட ராங் சைடும் ஃபேஸ் பண்ண மாரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட்டிங்ல ஒரு 3/4 இன்ச் கிட்ட விட்டுட்டு எக்ஸ்ட்ராஸா வெளிய விட்டுட்டு நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸ்டார்ட்டிங்ல பெல்ட் வந்து ஒரு 3/4 இன்ச்க்கு வெளிய இருக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்மளோட ஸ்கர்ட் பார்ட் இருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா அந்த பெல்ட்ல அந்த 2 எட்ஜுமே நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்காக தான் அந்த 3/4 இன்ச் நான் வெளிய வச்சுட்டு நான் ஸ்டிச் பண்றேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அப்படியே பெல்ட்டும் ஸ்கர்ட்டையும் அப்படியே அந்த ப்ளீட்டட் வச்சு ஸ்டிச் பண்ணோம் இல்லையா? அந்த ஸ்டிச்சஸ் மேலேயே ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். முடிக்கும் போதுமே அதே மாரி வந்து நம்ம வந்து இப்ப எக்ஸஸா இருக்கும் பாருங்க. பெல்ட்டோட ஃபேப்ரிக் எக்ஸஸா இருக்கும். இத வந்துட்டு இப்டி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா, அந்த கார்னர நம்ம ஃபினிஷ் பண்ணணும். அதுக்காக தான் ஃபர்ஸ்ட்டே ஃபினிஷ் பண்ணிட்டுமே ஜாயின் பண்ணலாம். இப்படியும் ஸ்டிச் பண்ணலாம். ஓகேங்களா? நான் ஃபர்ஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிட்டு, அப்புறமா மேல ஒரு 1/2 இன்ச்க்கு ஃபோல்ட் பண்ணி, நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணோம் இல்லையா? அந்த லைன் மேல இந்த ஃபோல்ட வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இந்த லைன் மேல இந்த ஃபோல்ட வச்சு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வந்தா நமக்கு பெல்ட்டும் அட்டாச் பண்ணிரலாம். ரெடி ஆயிடும். ஓகேங்களா? இத நம்ம வெறும் லைனிங் மெயின் ஃபேப்ரிக் வச்சுமே பெல்ட் ஸ்டிச் பண்ணலாம். இல்லன்னா இதுக்குள்ள கேன்வாஸ் வச்சு அயர்ன் பண்ணிட்டு நம்ம அப்படியும் ஸ்டிச் பண்ணலாம். கேன்வாஸ் யூஸ் பண்ணும்போது பெல்ட் வந்து நல்லா ஸ்டிஃப்பா இருக்கும். நான் அந்த இடம் வந்து பார்க்கவே லுக் வைஸ் நல்லாருக்கும். ஓகேங்களா? ஸோ அது இன்னொரு வீடியோ நான் ஸ்கர்ட்டோட வீடியோ இன்னொரு வீடியோ நான் கிளியரா உங்களுக்கு டீட்டெயிலிங்கா நான் அப்லோட் பண்றேன். இது கொஞ்சம் நான் அவசரத்துல தச்சதுனால நானு இது இப்படியும் தைக்கலாம். இப்படி தச்சாலும் நல்லா தான் இருக்கும். நான் இதுல வந்துட்டு நம்ம எக்ஸாக்ட்டான ஹிப் ரவுண்டா இருந்தா கேன்வாஸ் யூஸ் பண்ணி பெல்ட் ஸ்டிச் பண்ணலாம். இங்க நான் பாப்பாக்கு உள்ளக்க வந்து நாட் தான் வைக்க போறேன். ஸோ கொஞ்சம் கேதர்ஸ் வேணும். அதுக்காக நான் இந்த மாரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நான் 2 சைடும் ஸ்டிச் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா? 6 இன்ச்க்கு. அந்த 6 இன்ச்ல இருந்து 2 சைடுமே கீழ வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். லைனிங் மெயின் ஃபேப்ரிக்கும் அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா மெயின் ஃபேப்ரிக் எந்த அளவுக்கு இருக்கோ, அதே அளவுக்கு கிட்டத்தட்ட நானு 2 1/2 மீட்டர் மெயின் ஃபேப்ரிக்னா, ஒரு 1 1/4 அளவுக்கு வந்து நான் லைனிங் இதுல யூஸ் பண்ணியிருக்கேன். 1 1/2 மீட்டர் கிட்ட லைனிங் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ, அதனால நான் மெயின் ஃபேப்ரிக், லைனிங் 2மே சேர்த்தே நான் வந்து அப்படியே நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிட்டு இதுக்கு மேல இன்னொரு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு, ஓவர்லாக் போட்டுட்டா நமக்கு வந்து ஸ்கர்ட் ரெடி ஆயிடும். இதுல வந்துட்டு ஷால் வந்து 2 சைடு கார்னர் ஸ்டிச் பண்ணிட்டா ஷால் ரெடி ஆயிரும். ஒரு ஆரஞ்சு கலர்ல பார்டர் இருக்கு இல்லையா? அந்த பார்டர்ல நான் பெல்ட் ரெடி பண்ணியிருக்கேன். அதுவும் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். அந்த வீடியோல இதுல நான் ஆட் பண்ணல. ஸோ அவ்வளோதான் நம்ம ஸ்கர்ட் ரெடி ஆயிடுச்சு. ப்ளவுஸும் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனல் லுக் இதில ஆட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.